எஸ்கியூஸ் மீ, இந்த பிரவாசி மசாலா பொடி எங்க இருக்கு? மசாலா பவுடர்ல அந்த பக்கம் சார். அங்கேயா? எனக்கு அந்த பிராண்டு தான் வேணும். பிரவாசி மசாலா பொடி நல்லா இருக்குங்க. நான் பார்த்துட்டு வரேன் சார். ஆ, இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக் எல்லாத்தையும் முன்னாடி வச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பிரவாசி மசாலா பொடி எங்க இருக்கு? பிரவாசியா? மார்க்கெட்ல வந்து ரொம்ப நாள்லாம் ஆகல. யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். சார் ஆ, இதோ இதான். இதுவா? இது நல்லா இருக்கும்னு இப்பதான் கேள்விப்படுறேன். நீங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் இதை தவிர வேற எதையும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே. மேனேஜர் அங்க இருக்காரு. ஓ சாரி, கவனிக்கல. பார்த்து வரணும் சார். ஓ சாரி சாரி. பிளடி ஸ்ட்ரேஞ்சர். குட் மார்னிங். குட் மார்னிங். லாஸ்ட் மந்த் நான் இங்கே சில ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து வச்சேன். அதோட பேமெண்ட்ஸ் கிடச்சதுன்னா எந்த ப்ராடக்ட்? உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் நந்தன், பிரபாசி மசாலா பொடி. ஓகே 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 ஓகே. ஒரு மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு பீஸ் வித்துருக்கு. அப்படி இருக்க சான்ஸே இல்லையே, நல்லா இருக்குங்கிறாங்களே. முதல்ல யாராவது வாங்கி யூஸ் பண்ணாதானே தெரியும். அதுக்கு நல்ல பப்ளிசிட்டி வேணும். பயங்கர காம்படிஷன் இருக்குல்ல. மற்ற பொருள்லாம் இப்போ கலப்படம் ஆயிடுச்சு இல்லையா? மல்லித்தூள்ல மரத்தூள், மிளகா பொடியில செங்கல் தூள் இருக்கு. என்னோடது ஆர்கானிக்ல. நாங்க ஆர்கானிக் மட்டும்தான் விற்போம், யாருக்கிட்டையும் சத்தியம் பண்ணல. நீங்க அதுல செங்கல் தூளோ மரத்தூளோ எதை வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. ஆனா மக்கள் அதை வாங்கணும். பொருள் விற்காம என்னால காசு தர முடியாது. ஓ, தோ இன்னைக்கு என்னோட மார்க்கெட்டிங் ப்ரூஃப். அப்புறம் என் வண்டியில் ஏற கஸ்டமர்கிட்டையும் நைஸாக இதை ப்ரெசென்ட் பண்ணுவேன். அது எப்படி? முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன், அதுக்கப்புறம் இந்த பொடியை பற்றி பொறுமையாக எடுத்து சொல்லுவேன். மார்க்கெட் இப்போ கடல் மாதிரி வளர்ந்துருக்கு லாரன்ஸ். அங்கே இந்த சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் காணாமல் போயிடும். இப்படி என்னை டிஸ்கரேஜ் பண்ணாதப்பா, என்னோட முயற்சிக்கு அப்ரிஷியேட் பண்ணு. மாற்றி யோசிக்காம எந்த வேலையும் நடக்காது லாரன்ஸ். ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. நீங்க மட்டும் இப்படி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது நல்லா இல்ல. எஸ்பெஷலி when we sit for a drink. என்கிட்ட வைன் இருக்கு, நான் போய் கொண்டு வருவேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு இது போதும். ஓகே. நல்ல பப்ளிசிட்டி கொடுக்கணும்னு அந்த சூப்பர் மார்க்கெட் மேனேஜர் சொன்னான். பப்ளிக் நம்பிக்கை வச்சிருக்க யாராவது நம்ம ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஏதாவது ஒரு செலிபிரிட்டி, ஃபிலிம் ஆக்டர். சினிமாக்காரங்களை வச்சு பப்ளிசிட்டி பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை லாரன்ஸ். சினிமால ஆக்ட் பண்ற ஸ்ரீனிவாசன் இருக்கார்ல, அவர் ஆர்கானிக் ஃபுட்டுக்கு சப்போர்ட் பண்றவர் தான். கரெக்ட். அதை வேணா நம்ம ட்ரை பண்ணலாம். முயற்சி பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, முன்ன அஜ்மன் பிரவாசி அசோசியேஷனில் அவர் சீஃப் கெஸ்டாக வந்த போது நான் தான் அவருக்கு பொன்னாட சாத்தினேன். ஓ, அதை அவர் மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் நந்தகுமார், துபாயில் இருந்தேன். என்ன ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அஜ்மனுக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தபோது உங்களுக்கு பொன்னாடை சாத்தினது நான் தான். இப்போ ஞாபகம் வருதுங்களா? ஓ, 10 வருஷத்துக்கு முன்னாடி பொன்னாடை போத்தின ஒருத்தரை நான் மறக்க முடியுமா? இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு கூட நான் உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, நான் இப்போ துபாயிலேருந்து வந்துட்டேன். இப்போ இங்கே ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு. இந்த ஆர்கானிக் மசாலா பவுடர், நீங்கள் அதெல்லாம் ஆதரிக்கிறவர் தானே? அப்படி பார்த்தா எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். விஷமில்லாத உணவு ஜனங்களுக்கு கிடைக்கணும், அப்படி ஒரு சின்ன ஆசை தான் எனக்கு. அதே தான் சார் என்னோட நோக்கமும். இதோ பார்த்தீங்களா, 100% ஆர்கானிக். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நாசா லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்க? அமெரிக்காவில் நாசா லேபில். அப்படின்னா நீ ஒரு வேலை செய், இந்த மசாலா பொடியெல்லாம் நாசாக்கு எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட் எடுத்துகிட்டு வா. இல்லை, அந்த அளவுக்கு பரிசுத்தமானதுன்னு சொல்ல வந்தேன் சார். பிரவாசி மசாலா பொடிக்கு கரெக்டான பேர் தான். மிதனம் படத்தில் தாட்சாயினி பிஸ்கெட்டை விட நல்ல பேர் தானே சார்? சார், நான் இந்த பிரவாசி அசோசியேஷனோட லிங்க்ல இருந்த நேரத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தப்போ பிரவாசி நந்தன் எனக்கு ஒரு பட்ட பேரும் இருந்தது. இந்த பேரை வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். மாதம் சார், இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். அன்னிக்கிட்ட இதெல்லாத்தையும் பயன்படுத்தி பார்க்க சொல்லுங்க. ரிசல்ட் நான் அடுத்த தடவை வரும்போது சொன்னா போதும். இருக்கட்டும். நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்கள் எழுத ஆரம்பிங்க.